அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இது ரெட்மியோட A1 ப்ளஸ். இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கீழே விழுந்துருச்சு பட் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத. பிரிச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தாலும் சரி, சார்ஜை போட்டாலும் சரி, அதே கம்ப்ளைண்ட் தான். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. வழக்கம் போல் பேட்டரியை கழட்டி வோல்டேஜ் செக் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு. இந்த செட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பேட்டரி ஸ்ட்ரிப் கட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஃபால்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். வேறு புது பேட்டரி ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வணக்கம். அவ்வளோதான், இப்போ பக்காவாக ஆன் ஆயிடுச்சு. ஒர்க்கிங்கும் பக்காவாக இருக்குது, சார்ஜிங்கும் பக்காவாக இருக்குது. எதனால இந்த ஃபால்ட் வந்திருக்குங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியுது. கஸ்டமர்கிட்ட கேட்டப்போ வேறு ஏதோ ஒர்க்குன்னு சொல்லி வேறு ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த ஷாப்பில் அவங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் இந்த மாதிரி வைக்காமல் அவங்க ரீஃபிட் பண்ணதுனால தான் இந்த ஃபால்ட் ஆகிருக்கு. மொபைல் கீழே விழுகும்போது பேட்டரி ஷேக் ஆனதுனால தான் அவங்களுக்கு ஸ்ட்ரிப் கட் ஆகிருக்கு. ஆனால் இந்த மொபைல் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோதான், இந்த மொபைலை இருந்த மாதிரியே பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம்.